ஹலோ கைஸ், இன்னைக்கு எத்துக்காடு மான்வாவோட எபிசோட் 4 தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் ஒரு லைக்கை கீழே போட்டுருங்க. இங்கே இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் எபிசோடுக்குள்ளே போகலாம். எப்பிக்கோட ஸ்டார்டிங்லேயே அந்த இடத்துல வேணும்ட்டுனே நம்ம ஹீரோ அடி வாங்கியிருப்பான்ல, அங்கே தான் இந்த எபிசோடு ஆரம்பிக்குது. ஏன் டேர்னு என்னால் என்ன பண்ண முடியும்னு காட்டணும் இல்லையா? இந்த பார்க்கும் போதே தெரியுது உன்னோட ஸ்பெஷாலிட்டி இது வந்து உன்னோட கைதானு. அதனாலேயே நம்ம மூவும் அதே மாதிரி மிமிக் பண்ண ஆரம்பிக்கிறான், ஏதோ ஒரு பாக்ஸர் மாதிரி. ஆமா, இவன் என்ன பண்ணிருக்கான்? காப்பி பண்றதெல்லாம் சுத்தமா வேலைக்கு ஆகாது. இப்படி யோசிக்கும் போதே அங்க ஒரு பயங்கரமான பஞ்சை நம்ம மூவ் கொடுக்க, இதனால அவன் அப்படியே தள்ளி போறான். இதை பார்க்குற அவனுக்கு ஒண்ணுமே புரியல. அவன் கிட்ட எப்படி இந்த அளவுக்கு பவர் வந்தது? அவனோட பஞ்சும் அங்க பயங்கரமா இருந்தது. எப்படி அவன் இதை பண்ணான்? என்ன அவன் யோசிக்கிறான். இந்த சைடு அவன் ஹீரோவும் சொல்றான், என்ன ஆச்சு? இந்த மாதிரி நான் இன்னமும் முடிக்கல. நான் உண்மையை சொன்னா அவன் அடிச்ச இம்பேக்ட்ல ஹீரோவோட கைக்கு அங்க பயங்கரமா வலிக்குது. அவன் கையில இருக்க மசில்ஸ் எல்லாம் பயங்கரமா கத்துது, இந்த மாதிரி என்ன விட்டுருன்னு. ஆனா நான் வந்து எப்படி இவனை அப்படியே விட முடியும்? இது வந்து நல்லா இருக்கு. நம்ம ஹீரோக்கு நல்லாவே அங்க தெரிஞ்சு போயிடுது, இதே மாதிரி கையை வச்சு தாக்கின்னு இருந்தா சுத்தமா வேலைக்கு ஆகுது. இதனாலேயே அவனோட பெல்ட்டை கைட்டி கையில மாட்ட ஆரம்பிக்கிறான். இப்படி பண்ணும் போது கையில அவளிக்கும் ப்ரெஷரை வந்து விழாது. ஆனா இதை பாக்குறேன், ஃபர்ஸ்ட் அடி வாங்கின அந்த பையன் பயங்கரமா கத்துறான், யோ நீ என்னையா பண்ணிருக்க? நீ வந்து அவனை அடிப்பன்னு பார்த்தா அவன்லாம் உன்னை அச்சுன்னு இருக்கான். இப்போ என்னன்னா அவன் கையில எல்லாம் இதெல்லாம் கட்டுறான். நீ வந்து அவனை அடிப்பியா இல்லையா? நீ வாய மூறியா? இந்த மாதிரி நான் பாத்துக்கிறேன் எல்லாத்தையும். இதுக்கப்புறம் ஓடி போய் ஒரு பயங்கரமா தாக்குறாரு. நான் அதுல இருந்து தப்பிக்க ஆரம்பிக்கிறான். அவன் தாக்குற ஒரு மூமெண்ட்டையும் அப்படியே பாக்குறான். ஏன்னா அவனோட பாடி மூமெண்ட் ரொம்ப சிம்பிளா இருக்கு. அவன் நகரும் போது மசில்ஸ் வந்து இன்னமும் உன்னிப்பா இவனுக்கு தெரியும். அதுலயே ஆளுக்கு புரிஞ்சு போயிடுது நெக்ஸ்ட் மூவ் வந்து இப்படிதான் அவன் பண்ண போறான்னு. ஒரு பயங்கரமான பஞ்ச் அடிக்க வரான். ஆனா அதுக்குள்ள அங்க வெறும் ஒரு பஞ்ச் தான் அடிக்கிறான். அதுக்கே அவனோட கை அங்க உடஞ்சு போயிடுது. அடி பைத்தியக்கார, நீ வந்து என்ன பண்ணி வச்சிருக்க? இவன் கத்தும் போது என்னவோ தெரியல, இதுக்கு முன்னாடி அடி வாங்கியிருப்பான்ல அந்த பையன், அவன் கத்துறதும் இவன் கத்துறதும் ஒரே மாதிரி இருக்கும். கத்துறது ஒரே மாதிரி இருக்கு, அதே டைம்ல ஃபன்னாவும் இருக்கு இவங்க கூட விளையாடுறது. பாக்ஸர் பையனை அப்படியே நித்திட்டானு கேட்டா அதுதான் கிடையாது. ஏன்னா விடாம மாங்குன்னு அடிச்சு அவனை மயக்கிறான். அடே நீ வந்து என்ன பண்ணி வச்சிருக்க? அடுத்தது நீதான். ஏன்னா உன்னோட கதையை நான் முடிக்க தேவையில்லையா? ஏன்னா நீ தானே இது எல்லாத்தையும் ஆரம்பிச்ச. அட நீ வந்து என் கிட்ட வராத, தள்ளியேறு. அங்க மூக்கொண்டு அவுட் ஆகுது. இவன் இன்னும் சண்டை போட விரும்பலையா? இல்ல இது வந்து வேலைக்கு ஆகாது. நான் வந்து இவனை அப்படியே விட முடியாதுல்ல. என்னவோ ஏதோ தெரியல அந்த பையனும் சொல்றான், மரியாதையா உன்னோட தோழியை ஒத்துக்கோ, ஏன்னா விஷயம் இங்கேயே முடிஞ்சிடும் சொல்லி வாய முடியல. ஆனா அதுக்குள்ள மூஞ்சிலேயே ஒரு பஞ்ச விடுறான். அங்க திரும்பவும் லெஃப்ட் ரைட்டுன்னு பயங்கரமா பஞ்ச விடுறான். அங்க இவன் சொன்னால தோழியை ஒத்துக்கிறேன்னு, அதான் நம்ம ஹீரோ அங்க பண்ற மாதிரி அவனுக்கு ஃபீல் ஆகுது. அவனோட மூஞ்சிய ஒரு மாதிரி பேந்து போயிட்டு, உண்மையை சொன்னா இப்போதான் எனக்கு இன்னமும் நல்லா ஃபீல் ஆகுது. அந்த இடத்துல எப்படியோ 2 பேரையும் தோக்கடிச்சிட்டான்ல அந்த பாக்ஸிங் பையன். அவனோட காதுல திரும்பவும் ஒரு மார்க்கிங் அவன் விட்டு போறான். அங்க பாக்ஸிங் பையனுக்கு ஒண்ணுமே புரியல, இவன் வந்து எதுக்காக இப்படி பண்ணிட்டு போறான்னு. சீன்ல நம்ம ஹீரோவும் வீட்டுக்கு வந்து சொல்றான், ஃபைட் வந்து உண்மையிலேயே நல்லா இருந்துச்சு. நான் என்ன பண்றது, என்னோட பாடி தான் ரொம்ப வீக்கா இருக்கு, முக்கியமா என்னோட மசில்ஸ் இதெல்லாம் அப்படியே கிளியிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஆனா நான் வந்து இந்த ஃபீலிங்ஸை அப்படியே விட முடியாது. ஏதோ ஒரு விஷயம் என்னோட உடம்புக்குள்ள இன்ட்ராப்ட் ஆகுது. அதனால இப்போதைக்கு அவனோட ரியலான உலகத்துக்கு அவன் போலான்னு அங்க ட்ரை பண்றான். ஆனா அவனோட ரிலேயத்துக்கு அங்க போக முடியல. ஆமா என்ன ஆச்சு? ஏன் இது ஒர்க் ஆகல? சீன் அப்படியே பாஸ்ட்டுக்கு போகுது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம ஹீரோ அவன் எல்மர் பிளானட்டுக்கு வந்து நம்ம லீய அப்படியே உள்ள தூக்கி போட்டிருப்பான்ல, அங்க போகும்போதே அந்த டிராகன் வந்து கேட்கும், ஆமா ஜேர்னி வந்து உங்களுக்கு எப்படி போச்சு? எத்தல ரொம்ப நல்லாதான் போயின்னு இருக்கு. என்ன விஷயம்னா வந்து ஒரு வீக்கான உடம்புல இருக்கேன், அதனால டிராகனு என்ன பண்ண உனக்கு தெரியுதா? ரெக்கவரி மேஜிக் ஆர்பு அதை நீ கொண்டு வர மாதிரி இருக்கும். இந்த மேஜிக் ஆர்ப் இருக்குல்ல, அது வந்து ஒரு மேஜிக் ஐட்டம் தான். இது இந்த பிளானட்டோ இல்ல மத்த பிளானட்லயோ கிடைக்கும். ஐட்டம்குள்ள வேற ஒரு உலகத்துக்கான மானாவும் இருக்கும். இது எத்துல அவ்வளவு சீக்கிரத்துல கிடைக்குமான்னு கேட்டா சுத்தமா கிடையாது. அதனால தான் சில பேரு கொண்டிதான் இந்த மாதிரி வித்தியாசமான ரேரான ஐட்டம்ஸ் எல்லாம் கிடைக்கும். அந்த வகையில அவங்க வந்து ஒரு காட் லைக் பீயிங்கா மாறிடுவாங்க. அதுக்கப்புறம் அங்க டிராகனும் போகும்போது அங்க சொல்லுது, நீங்க வந்து திரும்பவும் இங்க வருவீங்கல்ல, அந்த டைம்ல நீங்க சொன்ன அந்த விஷயம் கண்டிப்பா உங்களுக்காக ரெடியா இருக்கும். ஆனா மயிலாடு உங்களுக்கு மீட்டிங் இருக்கு, கொஞ்சம் ஞாபகம் இருக்காது உங்களுக்கு. கேட்ட உடனே ஆளும் பேண்ட்டுக்குள்ள கைய விடுறான். பேண்ட்டுக்குள்ள ஏதோ ஒரு விஷயத்த வச்சிருக்கான். அது ஒரு லெட்டர் தான், நம்மளுக்கும் தெரியும் லெட்டர்ல என்ன இருக்கும்னு. டிராகனும் அங்க எவ்வளவோ தடுக்க பாக்குது, இருந்தாலும்
அங்க வந்து அவரு கேக்குற மாதிரி இல்ல. உடனே அங்க குளோபத்தோட லீயோட உடம்புக்குள்ள ஒரு டக்குன்னு போயிடுறாரு. நம்ம மூக்கு அங்க தெரியல பாவம், இதையும் ஒரு கிரியேச்சர் அங்க மேல பாத்துன்னு இருக்குன்னு. அது லூசிஃபரால அனுப்பப்பட்ட அதே கிரியேச்சர் தான். தெரியல இவன் என்ன பண்ணிருக்கான்னு. இப்ப நடக்கிற விஷயத்த வச்செல்லாம் பார்த்தா அவனோட பாடி அது எம்டியா இருக்கான். அப்படியே மீட்டிங் பக்கம் வந்து அங்க லூசிஃபருக்கு உண்மையிலேயே இப்ப தெரிய வந்திருக்கும் விஷயம் என்னன்னு, எதுக்காக மூ இங்க வரலன்னு. அதனாலேயே ஆளுக்கு இதுதான் ஒரு நல்ல வாய்ப்பாவும் இருக்கு. ஆல்ரெடி மூ மேல ஒரு கோவம் இவனுக்கு இருக்க செய்த 1000 வருஷத்துக்கான அந்த பகை அதை வந்து இப்ப அவன் நிறைவேற்றலான்னு ட்ரை பண்றான். இதுதான் நல்ல வாய்ப்பு, நான் வந்து அவனோட கதையை முடிக்கணும். அந்த இடத்துல ஒரு பயங்கரமான ஸ்பெல்ல அவன் ஆக்டிவேட் பண்றான். இடத்துல ஏகப்பட்ட ஸ்பைக்ஸ் மாதிரி இருக்கிற நீடில் அது டிராகனை பயங்கர வேகமா தாக்க வருமா. அந்த டிராகனோட சென்சஸ் ரொம்ப வேகமா இருக்கும். அதனால ஜஸ்ட் மிஸ்ல எல்லா அட்டாக்ஸ்ல இருந்தோ அது தப்பிக்க ஆரம்பிக்குது. ஆமா, நீ என்ன பண்ணிருக்க? என்ன பைத்தியமா? எத்துக்காடா இருக்கிற நம்ம மூ ஒரு எதிர்த்து நீ வார டிக்ளேர் பண்றியா என்ன? எனக்கான டைம் இந்த வாட்டி அந்த எத்துக்காட எக்ஸ்பெல் பண்ணாம நான் விட போதில்ல. அவனோட பொசிஷனு கார்டுல இருந்து நான் நீக்க போறேன். இது என்னோட வாருக்கான டைம். கேட்டோடனே டிராகனுக்கு இன்னமும் கடுப்பாகுமா. இந்த இடத்துல ஒரு பயங்கரமான ஃபயர் பிரெத்தை வச்சு அது தாக்குது. அந்த அட்டாக்கும் டைரக்டா நம்ம லூசிஃபர் கிட்ட போக லூசிஃபர் அந்த அட்டாக்கு அவளைக்கும் பெருசாலாம் கண்டுக்கல. லைட்டா தான் அவன் தள்ளி வர்றான். இதனால அந்த அட்டாக்கு உலகத்தையே சுத்தி வந்து அந்த டிவைன் ரிலேட்டோட மறுபக்கத்துல விழுது. அட்டாக்கோட இம்பாக்ட்னாலேயே ஒரு பயங்கரமான எக்ஸ்ப்ளோஷனும் ஏற்படுது. ஆர்ச்சர் கார்டு ஃபர்ஸ்ட் அவங்கள ப்ரொடெக்ட் பண்றதுக்கு ஒரு டிவைனான ஷீல்டை அவங்க ஆக்டிவேட் பண்றாங்க. அதுக்கப்புறம் மத்த கார்ட்ஸுக்கும் அதே ஷீல்டை ஆக்டிவேட் பண்றாங்க. இம்பாக்ட் ஒரு நியூக்ளியர் பாம் அளவுக்கு பயங்கரமா இருக்கும். ஆனா அதனால நம்ம லூசிஃபருக்கு அங்க எதுவுமே ஆகல. டிராகன் யாங்கும் புரியுது, இதே மாதிரி போச்சுன்னா வேலைக்கு ஆகுது. என்னோட ஸ்ட்ராங்கான அட்டாக்கியே இவன் வந்து தாக்க பிடிச்சிட்டானா, அப்பனா என்னோட பயங்கரமான அல்டிமேட்டான அட்டாக்கை தான் நான் பண்ணணும்னு நினைக்கிறேன். இந்த மூணால டிராகனோட உருவமே அப்படி இன்டென்ஸா மாறுது. லூசிஃபர் ஆல்ரெடி ரொம்ப ஓவர் பவர். நம்ம டிராகனால அங்க எதுவுமே பண்ண முடியல. ஒரே ஒரு அட்டாக் தான் பண்றான். அதனால டிராகன் அங்க வசமா மாட்டிக்குது. என்னோட கதை அவ்வளவுதான். இதுக்கப்புறம் நம்ம மூவோட கதையை நான் பாக்குற மாதிரி இருக்கும். இதை பாக்குற அந்த ஆர்ச்சர் கார்டு அவங்களுக்கு வந்து இந்த மீட்டிங்கோட என்விரான்மெண்ட் ரொம்ப சண்டையா இருக்கிற மாதிரி தெரியுமா. அதனால அவங்க வந்து போக ஆரம்பிக்கிறாங்க. எப்பா நான் வந்து இங்க போறேன், இரு எங்க நீ போற வந்து உன்கிட்ட ஃபர்ஸ்ட் ஒரு விஷயத்த கேட்கணும். யாரோட சைடு, உன்னோட சைடா இல்ல மூவோட சைடா? உண்மையை சொன்னா நீங்க ஏதோ ஒன்றை பண்ணிட்டு போங்க, எனக்கு வந்து யாரோட சைடும் இருக்கிறதுக்கு விருப்பமே இல்ல. அப்படியா? நீ வந்து தொல்லை பண்ணாத வரைக்கும் எனக்கு பிரச்சனையே இல்ல. ஆமா, மத்தவங்களாம் என்ன யோசிக்கிறீங்க? அவங்களாலேயும் அவங்க எதுவுமே பண்ண முடியல. ஏன்னா டிராகன் யாங்கு அதுவே ஒரு காட் லைக் பீயிங். அதோட நிலைமையை இவன் இப்படி மோசமாக்கிட்டான். அப்படி பார்க்கும்போது அவங்களால பெருசா என்ன பண்ண முடியும்? ஒத்துக்கிறாங்க அவங்க. டிராகனும் கத்தி சொல்லுது, ஆமா நீ என்ன யோசிக்கிற? அவனோட மாஸ்டரை உன்னால கொல்ல முடியும் அப்படின்னு யோசிக்கிறியா? ஆமா, என்னால கொல்ல முடியும். ஏன்னா அவனோட பாடி அதுதான் எம்டியா இருக்கே. ஏன்னா வீக்கான பாடியில அவன் இப்போ இருக்கான், அதுவும் எத்தல. இது எனக்கு ஒண்டிதான் தெரியும்னு நினைச்சேன். உனக்கு வந்து எப்படி தெரியும்? டிராகன் கிட்டயும் வேற வழியே இருக்காது. இவனை தாக்குறதுக்கு வெறும் அதோட வால் ஒண்டி தான் மிச்சம் இருக்கும். அதோட வாழை வச்சு கடைசியா ஒரு அட்டாக் பந்து. அந்த அட்டாக்னாலையும் லூசிஃபருக்கு அங்க பெருசா எதுவும் ஆகல. அந்த நீடல் அந்த வெப்பனை வச்சு அசால்ட்டா அதோட வாளை அப்படியே துண்டாக்கிறான். என்ன யோசிக்கிற? இந்த மாதிரி உன்னோட வெறும் வாளை வச்சு என்ன தோக்கடிக்க முடியும்னு யோசிக்கிறியா? கவலையே படாத, ஏன்னா ஒன்னு நான் அப்படியே கொல்ல போதில்ல. ஏன்னா நீ உயிரோட இருந்தாதான் கண்டிப்பா எத்துல அவன் எங்க இருக்கான்னு எனக்கு தெரிய வரும். எத்துல எங்கேயோ தானே அவன் இருக்கான். அந்த வீக்கான மூவை நானே நொறுக்கணும். இதை கேட்கிற டிராகனால அங்க எதுவுமே பண்ண முடியல. அது அப்படியே நடுங்க ஆரம்பிக்குது. சோ பார்க்கலாம் இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு. அப்புறம் தான் தெரியும் நம்ம மூவை இவன் என்ன பண்ண போறான்னு. நம்ம பார்த்திருப்போம் மூவால அவனோட உடம்புக்கு அங்க வர முடியல. என்ன காரணமா இருக்கும்? ஆப்வியஸா நம்ம லூசிஃபரோட வேலையா தான் இருக்கும். என்ன விஷயம்னு நம்ம நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம். சோ வீடியோக்கு மறக்காம ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.